அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, அனுமனுடன் பீமன். அனுமனுடன் பீமன் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அனுமன் பராக்கிரமசாலி, பலசாலி, வலிமையானவர், புத்தி கூர்மையுள்ளவர், வாயுபுத்திரர். இதே அளவு பலம் பீமன்கிட்டையும் இருந்துச்சு. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பாண்டவ சகோதரர்கள் அவர்களோட மனைவி தான் திரௌபதி. ஏற்கனவே சௌகந்திகா மலர் அப்படின்னு சொல்லி சென்ற பதிவில் நான் உங்களுக்கு இந்த சௌகந்திகா மலர் பற்றி நான் போட்டிருக்கேன். அந்த கதை பார்த்துட்டு கூட நீங்கள் இதுக்கு வாங்க, இந்த வீடியோ பாருங்கள். இந்த சௌகந்திகா மலர் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, கேட்டுட்டு இந்த கதைக்கு வாங்க. பாண்டவ சகோதரர்கள் அவர்களோட மனைவி தான் திரௌபதி. வனவாசத்தின் போது பத்ரிகாஷ்டிரமத்துக்கு வந்தாங்க. அது ஒரு ஆசிரமம், பத்ரிகாஷ்டிரமம்ன்றது. இந்த ஐவரில் பலசாலி யாருன்னா பீமன், அது நமக்கு தெரியும். திரௌபதியும் பீமனும் ஒரு புனிதமான இடமாக கருதப்படுற இந்த பத்ரிகாஷ்டிரமம் இருக்கக்கூடிய வனத்தில் நடமாடும்போது நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திரௌபதியோட பாதங்களுக்கு அருகில் ஒரு விண்ணுலக பூ சௌகந்திகா அப்படின்ற அழகிய மனம் மிக்க மலர் விழுந்தது. அதோட அழகு மற்றும் நறுமணத்தால் வசீகரிக்கப்பட்ட திரௌபதி அந்த மலர் இன்னும் வேணும்னு விரும்பினான். அதனால் அவளுக்காக பீமன் அந்த மலரை தேடி புறப்பட்டார். இந்த இதை நான் சௌகந்திகா மலர் பற்றின கதையில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்க இதை கேட்டுக்கோங்க. அப்போ அவனுக்கு உதவி செய்ய அனுமன் எண்ணினார். அந்த சௌகந்திகா மலரை கொண்டு வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த மலரை கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது அனுமன் நம்ம பீமனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாப்புல. இமயமலை சாரல் இருக்கு இல்லையா, இமயமலை சாரலில் அடைஞ்சதும் அங்கே பீமன் வர்ற வழியில் பாதையை அடைச்ச மாதிரி அனுமார் படுத்துக்கிட்டாராம். அவன் நடந்து வர்ற வழியில் படுத்து பாதையை மறைச்சிக்கிட்டாராம். வேகமாக கொண்டிருந்த பீமன் அவன் திரௌபதிக்காக அந்த மலரை பறிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் வேகமாக வர்ற வழியில் இவர் படுத்திருக்காரு. அனுமார், ஆஞ்சநேயர் படுத்திருக்காரு. நல்ல காலை நீட்டி நல்ல வாழை நீட்டி படுத்திருக்காரு. அங்கேருந்து வேகமாக வர்றான் பீமன் வர்ற வழியில் வாழை நீட்டியவர் படுத்திருந்தாராம் அனுமார். இதை பார்த்துட்டு, ஐயா கொஞ்சம் தள்ளி படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பீமன். பாதையை மறைக்காமல் கொஞ்சம் தள்ளி படுங்க, பாதையை விடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. நம்ம அனுமான் என்ன பண்ணிட்டாரு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். 2 பேரும் வாக்குவாதம் வந்துருச்சான். போ, நீ அந்த பக்கம் போ, இப்படி போ, அப்படி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அனுமார். ஏன் இதுதான் உனக்கு பாதையா, வேறு பாதையே இல்லையா அப்படிலாம் சண்டை போட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. வாக்குவாதம் தான் சரியா. சொல்லவும் அனுமன் ரொம்ப பீமன் கோவமாக பேசுகிறான். இப்படி படுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நான் பாதையில் போகிறது, வழி விடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ரோட்லலாம் சண்டை போடுறோம்ல, யாராவது வண்டி நிப்பாட்டிட்டாங்கன்னா வண்டி எடுங்க, போகிற பாதையில் கேட்டு முன்னாடி நிப்பாட்டிருக்கீங்க, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ அனுமன் என்ன சொல்லிட்டாராம் பீமனை பார்த்து, முடிஞ்சால் நீயே என் வாழை இழுத்து அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாராம். நம்ம அனுமன் நல்லா ஹாயாக நல்லா படுத்துருக்காராம். அப்போ பீமன் என்ன பண்ணுறாராம், என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணுறாப்ல அப்படின்ட்டு அவரோட வாளை அலட்சியமாக தூக்கி தள்ளுறதுக்கு பார்த்துருக்காப்புல. அது ஆஞ்சநேயரோட வாளாச்சே, அது எப்படி ஈஸியாக தூக்க முடியும். வாள் கல் போல் கனத்துச்சான் பீமனுக்கு. பீமனால் அதை அசைக்க கூட முடியலையாம். உடனே பீமன் நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்துருக்கான். ட்ரை பண்ணி பார்த்துருக்கான். அவனால் முடியலையாம். உடனே அவன் டயர்டாயிட்டான். அப்புறம் பீமன் ஆச்சரியமாக பிரமிச்சு தான் ஆணவத்தோடு செஞ்ச செயலை நினச்சி தலை குனிஞ்சானான். சாதாரண வாள் தானே அப்படின்னு நினச்சி அவன் ஈஸியாக நகட்டலான்னு நினச்சானான்.
ஆனால் அதை அவனால் நகட்ட முடியல இல்லையா. அப்போ அவனோட ஆணவம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சான். அப்போ பீமா அப்போ சொல்கிறாராம் நம்ம ஆள், பீமா நான் உன் அண்ணன் ஆஞ்சநேயன் அப்படின்னு அனுமன் வந்து சொல்கிறாப்புல. ஏன்னா 2 பேருமே வந்து சிவனுடைய அம்சம் இல்லையா, அப்படி வந்து சொல்கிறாப்புல. அப்படி சொல்லவும் 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்களாம். அப்போ ஆஞ்சநேயர் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாராம், உன்னை பார்க்குறதுக்கு. அப்போ ஆஞ்சநேயர் வந்து இமயமலையில் உள்ள கந்தமாதன மலை வந்தடைஞ்சாங்களாம். அங்கே சௌகந்திகா மலர் நிறைஞ்ச குளத்தை வந்து அனுமர் வந்து காட்டினாராம், இங்கே தான் இருக்குது அந்த குளம் அப்படின்னு. அந்த தோட்டமும் குளமும் செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு சொந்தமானது. இதை வந்து 2 அரக்கர்கள் பாதுகாத்து வர்றாங்க, மணிமான் குரோதவாஷான்றவங்க. அவங்க கூட நீ சண்டை போட்டு தான் இந்த மலரை கொண்டு போக முடியும் திரௌபதிக்குன்னு அனுமார் சொல்லிட்டாப்லையாம். இதை வந்து அதே மாதிரி அந்த மணிமான் குரோதவாஷா 2 அரக்கர்களை வந்து கூட சண்டை போட்டு நம்ம பீமன் வந்து என்ன பண்ணிட்டாரு, போருக்கு அப்புறம் அந்த சௌகந்திகா மலரையும் குளத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு போய் திரௌபதி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாப்லையாம். இந்த சித்திரம், இந்த கதைக்கான சித்திரம் அனுமார் வாழை அவரால் அசைக்கக்கூட முடியல இல்லையா. இந்த சித்திரமானது சித்தேஸ்வரர் கோவில், ஹவேரி மாவட்டம், கர்நாடக மாநிலத்தில் இந்த சிற்பம் வந்து இருக்கான். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா, யாருக்காவது வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த கோயிலை போய் பாருங்கள். இன்னொரு சிற்பம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வைகுண்டநாதர் கோயில் திருக்குறுங்குடியில் வந்து இருக்கான். இந்த 2 சிற்பங்களையும் நீங்கள் அந்த கோயிலுக்கு, சித்தேஸ்வரர் கோயிலுக்கும் வைகுண்டநாதர் கோயில் திருக்குறுங்குடிக்கு போனீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு கண்டு கழிச்சிட்டு வாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.